ஒரு சிறப்பான கடுமையான சட்ட நடைமுறை இன்றைக்கு இருந்து எங்களோட நாட்டுக்குள்ள நடைமுறைக்கு வருது. இனிமேல் ரோட்ல பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள், டிரைவர்ஸ், பேசஞ்சர்ஸ் ரெண்டு பேருமே கட்டாயமா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான நடைமுறையை இப்ப நடைமுறைக்கு கொண்டு வரார்கள். இதை மீறக்கூடியவர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை மற்றும் தண்டப்பணம் அறவிடப்படும் சொல்லி தேசிய பாதுகாப்பு அதிகார சபையால ஒரு அறிவுறுத்தலும் இப்ப வெளியிடப்பட்டிருக்கு. அது என்ன சட்ட நடவடிக்கை, என்னென்ன செய்யணும்ன்றத முழுமையா பார்க்க போறோம். அடுத்த பக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு பக்கமா எங்க நாட்டினுடைய நிலைமையை சரி செஞ்சு கொண்டு கொஞ்சம் நாட்டை திருத்தி கொண்டு போகும்போது, இன்னொரு பக்கமா நாட்டை நாசமாக்குறதுக்குன்னு சொல்லி ஒரு பக்கமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. என்ன செயல்பாடுகள்? போதைப் பொருட்கள். ஒரு மிகப்பெரிய தொகையான போதைப் பொருள், சமீப காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களினுடைய தொகையை விட பல மடங்கு அதிகமான போதைப்பொருள் தொகை மீன்பிடி படகுகள்ல இருந்து இப்ப கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுல மொத்த பெறுமதி மட்டும் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 4.5 பில்லியன் இலங்கை ரூபாய். அது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன, அதோடு சேர்த்து வெளிநாடுகள்ல இருந்து இந்த போதைப் பொருட்களை இலங்கைக்குள்ள வர்த்தகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான குற்றவாளிகள் இருக்கிறார்களானே, அவர்களோட தொடர்புடைய இலங்கைக்குள்ள இருந்து அந்த போதைப் பொருட்களை விநியோகிச்சு கொண்டிருந்த ஒரு முக்கியமான குற்றவாளியும் இப்ப சிக்கி இருக்கிறார். யார் அந்த நபர், அதுக்கு பின்னால நடந்திருக்கக்கூடிய பின்னணிகள் என்னன்றதை பார்க்க போறோம். இது எல்லாத்தையுமே தாண்டின இன்னொரு முக்கியமான, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கட்டாயமா விழிப்புணர்வா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சம்பவமும் இன்றைய நாள் நடந்திருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தான் விரிவா விளக்கமா இந்த வீடியோல நான் உங்களுக்கு முழுமையா சொல்ல போறேன். என்ன விடயமானதோ வேண்டா முதல்ல இருந்தே முழுமையா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் யாராவது புதுசாக வந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமா போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னா என்னோட ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. வீடியோட கடைசியில் இந்த விடயங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, முதல் விடயம் என்னன்னு சொன்னா, ஒரு 3 மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் தொடர்பான சம்பவங்கள் எங்கட நாட்டுக்குள்ள நடந்திருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா, பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு ஓமான்ல இருந்து வந்த ஒரு 4 பயணிகள் கைது செய்யப்படுறார்கள். அவர்கள் கொண்டு வந்த பயணப்பைகள், அவங்களோட லக்கேஜில் இருந்து கிட்டத்தட்ட 216 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. குஷ், ஹாஷிஷ் என்ற இந்த 2 வகையான போதைப் பொருட்கள் தான் ஒட்டுமொத்தமா 216 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த போதைப் பொருட்களை கொண்டு வந்து இப்ப அந்த 4 பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது முதலாவது சம்பவம். ரெண்டாவது முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னா, இலங்கைக்குள்ள போதைப் பொருள் வர்த்தகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், இந்த கிங் பின் இருப்பினம் தானே பிரதானமான சந்தேக நபர்கள். அதாவது இந்த ஒட்டுமொத்த போதைப் பொருள் விலையமைப்பையும் திட்டமிட்டு போதைப் பொருளை நாட்டுக்குள்ள அனுப்பி அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரதானமான சந்தேக நபர்களா இருக்கக்கூடிய 2 சந்தேக நபர்கள். ஒன்று பெலியோயா பிரியந்த, 2வது SF ஜகத் என்று சொல்லப்படுற இந்த 2 பிரதானமான போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு நெருக்கமா இலங்கைக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான புள்ளி இன்றைய நாள கைது செய்யப்படுகிறார். இது எப்படி என்ன சொன்னா, இந்த 2 பேருமே வெளிநாடுகள்ல இருந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் எங்க நாடுகள் ஒருத்தர் இருக்கணும் தானே, அவர்களுக்கு முழுமையான உதவியை செய்யக்கூடிய ஒருத்தரா, அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தான் இவர் தான் பிரதானமா அவர்களுக்கு நெருக்கமா இருந்த ஒரு நபரா சொல்லித்தான் இந்த குறிப்பிட்ட நபர் இன்றைய நாள்ல பம்பலப்பட்டி பகுதியில வச்சு STF ஆல, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸால கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்படும் போது அவருடைய கையில ஐஸ் போதைப் பொருள் இருந்ததா செய்திகள் வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல இருந்து அவருக்கு வெள்ளவத்தை பகுதியில ஒரு வீடு இருந்ததாகவும், அந்த வீட்டை போய் சோதனை செய்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ள இருந்து 3 கிலோகிராம் 16 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது 2வது சம்பவம். அடுத்த 3வது, இது எல்லாத்தையுமே தாண்டின சமீப காலத்துல இலங்கைக்குள்ள கண்டுபிடிக்கப்படாத அளவுக்கான மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கண்டுபிடிப்பு சம்பவம் என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய தென் கடற்பரப்புல கிட்டத்தட்ட 296 கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த 296 கிலோகிராம் போதைப் பொருளினுடைய மொத்த பெறுமதி எவ்வளவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4.5 பில்லியன் இலங்கை ரூபாய். ஜோதிச்சு பாருங்க, ஒரு 296 கிலோகிராம்
இது சாதாரணமா 100 கிராம் 200 கிராம்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படல 296 கிலோகிராம் என்ற மிகப்பெரிய போதைப்பொருள் தொகை டிக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட இருந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. 2 ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் இருந்துதான் இந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதோடு சேர்த்து அந்த படகுல இருந்த 11 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல், இது கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முதலே ஒரு வாரத்துக்கு முதல் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலினுடைய அடிப்படையில தான் இந்த ஒரு ட்ரக் பஸ்ட் நடந்திருக்குது. ஜோதிச்சு பாருங்க, நாங்க சாதாரணமா சொல்லி கொண்டிருக்கிறோம் 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் 296 கிலோகிராம்னு சொல்லி ஒரு சாதாரணமா. இந்த ஐஸ்ன்றது கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் உலகத்தில் இருக்கிற போதைப் பொருட்கள்லேயே மிக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய போதைப் பொருட்கள்ல ஒன்றா இருக்கிறது தான் இந்த ஐஸ். அதை கிலோ கணக்கில் நாட்டுக்குள்ள கொண்டு வந்து விற்பனை செய்கிறார்கள்னு சொன்னா அதை வாங்குறதுக்கும் நிறைய அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களானே, அதை விநியோகிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு கிலோ கணக்கில் வந்து அதுக்கு பிறகு 1 கிலோவா மாறும், அதுக்கு பிறகு 500 கிராமா மாறும், 100 கிராமா மாறும், 50 மாறும், 25 மாறும், 10 மில்லிகிராம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது உடைஞ்சு அந்த நெட்வொர்க்குள்ள முழுமையா விநியோகிக்கப்படும். அவ்வளத்தையுமே பயன்படுத்துறவர்கள் இருக்கிறபடியா தானே ஒரு சந்தைக்கு ஒரு பொருள் வருது. இப்ப இந்த மைக்குன்னு சொன்னா இந்த மைக்கை நான் வாங்குறபடியா தான், என்னைய மாதிரி ஒரு 100,000 பேர் வாங்குறபடியா தான் இதை உற்பத்தி செய்யக்கூடிய ரொட் வந்து இதை தயாரிக்கிறார்கள். அந்த மாதிரி சந்தைக்கு வரக்கூடிய பொருளை ஒருத்தர் வாங்கினா தானே அது சந்தைக்கு வரும். அப்ப நாட்டுக்குள்ள வருதுன்னு சொன்னா அவ்வளோத்தையும் பயன்படுத்தக்கூடிய பயனாளர்கள் எங்களோட நாட்டுக்குள்ள இருக்கிறார்கள்ன்றதான் இதுல இருந்து எங்களுக்கு வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு உண்மை. கடைசியில இந்த போதைப் பொருளை கொண்டு வரவர்களை கைது செய்யறதை விட நாட்டுக்குள்ள இதை பயன்படுத்தி கொண்டுக்கிறவர்களை தூக்கி உள்ள போட்டாலே இதை ஓரளவுக்கு குறைக்க முடியும் போல இருக்கு. அப்படி பார்த்தா ஜெயிலே பத்தாது. எந்த ஒரு ஏற்கனவே ஜெயிலில் நிறைய பேர் நிறைஞ்சு வழிகிறதா தான் சிறைச்சாலைகளால ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு வருது. குற்றச்சாட்டில் அதை விரிவுபடுத்த சொல்லி ஒரு திட்டம், ஒரு நடைமுறை வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த பேரையுமே கொண்டு போய் போறோம்னு சொன்னால் எங்கே கொண்டு போய் போடுறது, என்ன நடக்க போதோ தெரியலை. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஒரு செய்திகளாக பார்க்குறத தாண்டி என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லி யோசிக்கும் போது தான் உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடிய விடயங்களா இதெல்லாமே மாறிக்கொண்டிருக்குது. எங்கட சமுதாயம், எங்கட இளைஞர் சமுதாயம் தான் இதனால முழுமையா இப்ப பாதிக்கப்பட்டு அழிவடைந்து கொண்டிருக்குது. ஓகே, இது வந்து முதலாவது முக்கியமான விடயம். அடுத்த 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து சாரதிகளும் அனைத்து பயணிகளும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இன்றைய நாள்ல இருந்து தேசிய வீதி பாதுகாப்பு சபை, அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் ரோட் சேஃப்டி, இவர்களால முதல் கட்டம் எக்ஸ்பிரஸ்வேஸ் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கக்கூடிய அனைத்து வாகனங்கள்லையும் அந்த வாகனத்தினுடைய சாரதிகள், முன்னால் இருக்கக்கூடிய டிரைவரும் சரி பின்னால இருக்கக்கூடிய பயணிகளும் சரி கட்டாயமா ஆசனப்பட்டியை அணிந்திருக்கணும், சீட் பெல்ட் கட்டாயமா போட்டிருக்கணும். கடந்த 3 மாதங்களா நீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க, நானும் என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன். இந்த சீட் பெல்ட் அணிய வேண்டிய ஒரு நடைமுறைக்கான ஒரு கால அவகாசம் அடுத்த 3 மாதங்களுக்கு வழங்கப்பட போகுது. கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் அந்த கால அவகாசம் வழங்கப்படுது. கட்டாயமா எக்ஸ்பிரஸ்வேல பயணிக்கக்கூடிய அனைத்து பயணிகளுமே இந்த சீட் பெல்ட்டை போடணும். அதே மாதிரி ஏனைய ரோட், நீங்க யாழ்ப்பாணத்துக்குள்ள பயணிச்சாலும் சரி, கொழும்புக்குள்ள பயணிச்சாலும் சரி, ஏனைய வீதிகளில் பயணிக்கக்கூடிய வாகனங்கள்ல முன்னால் இருக்கக்கூடிய சாரதியும் அந்த முன் சீட்ல இருக்கக்கூடிய இன்னொரு பயணியும், ஒரு பக்கம் சாரதி இருப்பார், இன்னொரு பக்கம் பயணி இருப்பார், அந்த 2 பேருமே கட்டாயமா சீட் பெல்ட் போட்டிருக்கணும். ஆக மொத்தம் எக்ஸ்பிரஸ்வேஸ்ல போகக்கூடிய வாகனங்கள்ல அனைத்து பயணிகளும் சாரதியும் போட்டிருக்கணும். மற்ற ரோட்ல போகக்கூடிய வாகனங்கள்ல அந்த டிரைவரும் முன்னால் இருக்கக்கூடிய பயணியும் கட்டாயமா இந்த ஆசனப்பட்டியை அணிஞ்சிருக்கணும். அந்த அவகாச காலம் இப்ப முடிவடைந்து 3 மாதம் முடிவடைந்து இன்றைய நாள்ல இருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது. இதை சட்டம் சொல்ல முடியாது, நடைமுறை, போக்குவரத்து ஒழுங்கு விதிமுறைகள் மாதிரி ஒரு நடைமுறையா இந்த நடைமுறை இன்றைய நாள்ல இருந்து கட்டாயமா நடைமுறைக்கு வருது. இதை மீறவர்களுக்கு சட்ட நடவடிக்கையும் தண்டப்பணமும் அறவிடப்படும் சொல்லி இந்த தேசிய வீதி பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் மஞ்சுள குணரட்ன சொல்லியிருக்கிறார். ஸோ இனிமேல் பஸ்ஸா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாகனமா இருந்தாலும், 4 சக்கர வாகனங்களை பயணிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் நீங்க அவதானமா இருந்து கொள்ளுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எக்ஸ்பிரஸ் வே அதிவேக நெடுஞ்சாலைகளை பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சீட் பெல்ட் போடணும். ஏனைய ரோட்ல பயணிக்கக்கூடியவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய சாரதியும்
பயணியும் கட்டாயமா சீட் பெல்ட் போடணும். ஓகே, அடுத்தது நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கட்டாயமா எல்லாருமே விழிப்புணர்வா இருக்க வேண்டிய ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, இப்ப இலங்கையினுடைய கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சராக இருக்கிற சதுரங்க அபேசிங்க அவர் ஒரு முக்கியமான விடயத்தை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லா மக்களுமே அவதானமா இருந்து கொள்ளுங்க. தன்னுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு ஒரு மோசடி கும்பல் இப்போ மக்கள்கிட்ட மோசடி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அது எப்படி நடக்குதுன்னு சொன்னா, அவருடைய பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் இல்லாட்டி வாட்ஸ்அப் கால், ஃபோனில் எந்த ஒரு வகையிலையோ உங்களுக்கு தொலைபேசி அழைப்புகளோ மெசேஜோ வந்தாலோ தயவு செய்து நீங்கள் யார்கிட்டையுமே நம்பி உங்களோட தனிப்பட்ட தகவல்களையோ இல்லாட்டி பணத்தையோ தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏனெண்டா இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இலங்கையினுடைய பிரதமரே உங்களுக்கு மெசேஜ் பண்ணினாலும் பிரதமர் உங்களுக்கு மெசேஜ் பண்ண போகிறது இல்லை நேரடியாக. அதாவது இந்த ஒஃபீஷியல்ஸ் இருப்பார்கள் தானே, அதிகாரிகள் இல்லாட்டி அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய அழைப்புகளோ மெசேஜோ எதுவுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வராது. அது ஒன்று லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து வரும். அதுவும் நீங்கள் கட்டாயமாக வெரிஃபை பண்ணணும். உண்மையிலேயே அவர்கள்லாம் உங்களுக்கு அழைப்படுகிறார்களான்றதை வெரிஃபை பண்ணதுக்கு பிறகுதான் உங்களோட தகவல்களை கொடுக்கணும். மற்றும்படி உங்களுக்கு நேரடியாக தான் ஏதாவது தகவல்கள் பணம் கேட்குறதோ பணம் கொடுக்குறதா இருந்தாலோ நேரடியாக தான் உங்கள்கிட்ட வருவார்கள். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அப்படி யாருமே அழைப்படுத்தா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாதீங்க, இல்லாட்டி பிளாக் பண்ணிடுங்க. உங்களோட காசையோ தனிப்பட்ட தகவலையோ தயவு செய்து கொடுக்காதீங்க என்று சொல்லி ஒரு முக்கியமான மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை இப்போ அந்த அமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய பேரில் நடந்த ஒரு மோசடி என்றபடியா இப்போ வெளிப்படையாக அந்த விடயத்தை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த மாதிரி ஏகப்பட்ட வகையான மோசடிகள் எங்கள் நாட்டுக்குள்ள நடந்து கொண்டே இருக்குது. ஸோ எல்லாருமே கட்டாயமாக இந்த ஒரு விடயத்தில் தயவு செய்து அவதானமாக இருங்க. உங்களோட பணத்தை நம்பி இழந்துடாதீங்க. ஸோ கடைசியாக இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். என்னன்னு சொன்னால், வரலாற்றினுடைய அதி உச்சகட்டமான விலையை தங்கம் இப்போ அடைஞ்சிருக்குது. ஒரு அவுன்ஸ் தங்கம் $5000 இன்றைய நாள் அடைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் இல்லாத விலையினுடைய உச்ச விலையினுடைய அளவில் இப்போ தங்கம் விற்பனை செய்யப்பட்டு கொண்டு வருது. அதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள், பூகோள அரசியல் காரணங்களால தங்கத்தினுடைய விலை இப்போ $5000 அடைஞ்சிருக்குது. தங்கத்தில் முதலீடு செய்யுங்க, பணத்தை வீணடிக்காதீங்க, ஃபோன் வாங்காதீங்க, தேவையில்லாம 2-3 வாகனங்களை வாங்காதீங்க. அதுல வாங்குற காசை கொண்டே தங்கத்துல முதலீடு செய்யுங்க. இல்லாட்டி ஒரு நிலம் வாங்குங்க, ஒரு இடமோ ஒரு கட்டடமோ வாங்குங்க. அதுல பிரயோசனம் வரும். இந்த வாகனமோ ஃபோனோ இல்லாட்டி போதைப் பொருளோ எதுவுமே உங்களுக்கு பயன் தர போற விடயங்கள் கிடையாது. கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா எதிர்கால நிலைமையில இருந்து யோசிச்சா கண்டிப்பா எல்லாருமே இதை செய்ய முடியும். என்னோட அவ்வளோ காசு இல்லை, கொஞ்சம் காசு தான் இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னா அதை சேமிச்சுட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வரும்போது அதை கொண்டே கொடுத்து தங்கம் வாங்குங்க. அது கடைசி வரைக்கும் உங்களை கைவிட போறது இல்லை. ஸோ சிந்திச்சு முடிவெடுங்க. ஸோ இவ்வளவு விடயங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துள்ளோன்னு வச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளறி கமெண்ட்ல சொல்லிடலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்க. இனிமேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா லைக் பண்ணலன்னு சொன்னா முதலாவது லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ட்ராப்ஸ் சொல்லுங்க. அதை நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.